நீங்க சரியான விளக்கத்தை சொல்லல. இப்ப ஒரு நாடக பார்த்து நீங்க யாருன்னு என்ன கேக்குறீங்க? சரி, இப்ப நீங்க யாருன்னு சொன்னா என்ன? என்ன ஓட்ட ஓட்டு முதல்ல விருந்து போயிடும். ஏன் நீங்க இருந்தா உங்க மண்டல கொண்ட கண்ணு கேவுதுமா? இப்ப நாடகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு எந்த ஊருன்னு கேட்டீங்க. ஆமா, இப்ப நான் முறையான விளக்கத்தை சொல்லிட்டா சொல்லுங்க. சொல்லிட்டா கால விழுறியா? சொல்லிட்டா கால விழுறியா? கால விழுறேன். இருக்கட்டங்க, கால விழுறேன். மண்டபல கொண்ட பாடும் சாமி யாருன்னு விளக்கத்தை சொல்லணும். 7-14 உலகம் என்று சொல்லக்கூடியது மேல 7 உலகம். சரி, 7 உலகம். சரி, 7-14 உலகம். சரி, இந்த 7-14 உலகம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் ரசாதலம் தராதலம் மகாதலம் பாதாளம் பூலோகம் போர்லோகம் ஜிவர்லோகம் தபர்லோகம் மகர்லோகம் சத்தியலோகம். இந்த 7-14 உலகத்தை சுற்றி வரக்கூடியவன் நான் என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம், இரு என்றால் ரீதம். பாட்டுக்கு நாரதன் எனது பெயர். நீங்க என்ன கேட்டீங்க? நாடகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு, மண்டபல கொண்ட போட்டும் சாமியாரு. இந்த மண்டபல கொண்ட போட்ட சாமியாருன்னு தெரியுதுட்டியா? பாட்டுக்கு நாரதன் எனது பெயர். பேசுங்க பாப்போம். இந்த மைக் நல்லா இருக்கு. சுத்தல வர்றதான் என்னோட வேலை. எது எது? நீங்க சுத்தியே பாருங்க. நீங்களே நீங்க சாமியார் இல்லன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா சாமியிலே பல சாமி இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சாமியிலே பல சாமி இருக்காங்க. புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை பிச்சை ஒரு சாமி தெரியுது, அது ஒரு கோஷம் தெரியுது. காசிக்கு போங்க, முட்டை கூட்டி சாமி நிறைய தெரியுது. அந்த சாமியார் நீங்க அவரத்தை நீங்க பாத்துப்பீங்க நினைக்கிறேன். பொம்பளை சாமி நிறைய தெரியாங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி சாமி கேளுங்க. என்ன எங்க ஆளு நித்யானந்த சாமி ஒரு நாடே உருவாக்கிட்டாப்ல. அவர் ஒரு சாமி தான். நீங்க எந்த சாமி? அதாவது அப்பேற்பட்ட சாமியாரா நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நான் 7-14 உலகத்தை சுற்றி வரக்கூடியவன். மேல் உலகம் என்று சொல்லக்கூடிய சத்திய உலகத்துல இருந்து பூலோகத்துக்கு வரக்கூடியவன். அப்பேற்பட்ட பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னா நகர மார்க்கமாக மேல் உலகத்துல இருந்து பூலோகத்துக்கு வரலாம், பூலோகத்துல இருந்து மேல் உலகத்துல போகலாம். அப்பேற்பட்ட நாடுதாகப்பட்டவன் நாடு. நீங்க சொல்லக்கூடிய சாமியார நீங்க போய் பாருங்க. அந்த சாமிக்கு இந்த சாமிக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப நீங்க மேல வந்து கேக்குறீங்க. ஆமா, ஏங்க போய் சொல்றீங்க? நம்ம வந்த வேணும் இந்த நடக்கு. டேய் நான் போய் சொல்லல, உண்மையை சொல்றேன். எது வந்தாங்க? எதுல வந்தாங்கன்னு சொல்றீங்க? அத்ததான் நான் வரவே இல்லையே. சரி, நீ சொல்லக்கூடிய ஆளு யாரையாச்சும் நீ பாத்திருப்ப. நான் வந்து மேல் உலகத்துல சத்திய உலகத்துல இருந்து வரக்கூடிய ஆளு நானு. சரி, அப்படின்றத இந்த பூலோகத்துல அப்ப எல்லாத்தையும் விளக்கம் சொல்லுவீங்க. ஆமா, அப்ப நான் கேள்வி பதில் சொல்லுவீங்களா? நிச்சயமா கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன். நிச்சயமாக இருக்கட்டும். இப்ப நீங்க மேல வரதுக்கு வந்த கணக்கு சொல்ல முடிய. ஆமா, எத்தனை உலகம் மேல இருக்கு? 7 உலகம். 7 உலகம் இருக்கா இல்லையா? ஆமா. இப்ப சாமி மேல வந்து 7 உலகம் இருக்கா இல்லையா? சரி, இந்த பூலோகத்துல ஒரு கணக்கு இருக்கு சாமி. ஆமா, 18-48 ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன கணக்கு? 18-48. ஆமா, 18-40 ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன கணக்கு? நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, கெட்டிக்காரன். ஏன்னா பெரிய இலக்கணம் முடிச்ச விளக்கண்ண கருப்பு மாதிரி பேசக்கூடாது. ஓட்டர் அப்படி நினைச்சுக்கிட்டு ஓட்டர் நினைச்சுன்னா ஓட்டி விட்டு போயிடுவேன். என்கிட்ட எப்படி பேசணும் அப்படி முறையில் பேச கட்டுக்காரு. உங்களை தான் சொல்றேன், அறிவு கட்டத்தோட பேசக்கூடாது. என்கிட்ட நீங்க அறிவு இருந்து பேசுறீங்க, இழந்து பேசுறீங்க எனக்கு தெரியாது. அறிவோட பேசக்கூடிய பேச்சு சரியில்லையே. இல்லையே, ஏன் இல்ல? என்ன 18-40 பூலோ கணக்கு இருக்கு. எப்படி கணக்குன்றீங்க? சொல்லுங்க. இப்போ 48க்கு நான் சொல்றேன். இரு கேள்வி கேட்கறது பெருசு கிடையாது. கேள்விக்கு தகுந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி பேசணும். அதாவது விஷயம் தெரியாத ஆளுதான் பேசும்போது ஊடல பேசுறது. எதுவும் பயந்துகிட்டு சேர்த்து நம்மளும் பேசுவான். ஏதோ ஆளுதான் ஆளுதான் உதவாச்சு அப்படின்றது மாதிரி. நான் பேசுறேன் அப்படின்னா நான் பேசி முடிச்ச முன்னாடி நீங்க பேசுங்க. நீங்க பேசுறது முன்னாடி நான் பேசுறேன். 2 பேருமே பேசுறோம் அப்படின்னா மக்களுக்கு எதுவுமே புரியாது. சரியா? இப்ப நீங்க கேட்டீங்க 48க்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது வரக்கூடிய ஆட்கள்கிட்ட நான் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க 18 அப்படின்னீங்க. ஏன்னா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் கேள்வி கேட்கணும். கண்டிப்பா கேள்வி கேட்கறது பெருசு கிடையாது. அப்ப தொண்டைமான் புதுக்கோட்டை முரளிராஜ் அப்பா நொறுக்கி இப்ப 48க்கு விளக்கம் இருக்கு இல்லன்னு சொல்லல. வரக்கூடிய ஆள்கிட்ட நான் வச்சுக்கணும் வேடிக்கை அப்படின்னு இருக்கேன். இப்ப நீங்க சொன்னீங்க 18 சொன்னீங்க. 18க்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா இருங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? 18 சொன்னீங்க. இப்ப 48க்கு விளக்கத்தை நான் சொல்லிடுவேன் இல்லன்னு சொல்லல. இப்ப நான் ஒரு சொல்லிட்டா நீங்களும் ஒரு விளக்கத்தை சொல்லணும். இப்ப 18க்கு உங்களுக்கு என்ன விளக்கம் இருக்கு? அந்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க.
ஒண்ணுதான் சொல்றேன். வாயத்தோட மனுஷன் மூட மாட்டாரு. இப்ப நீ மூடாம பேசிட்டு இப்ப நான் மட்டும் எதுக்கு வந்திருக்கேன்? நானும் பேசணும் அப்படின்னு ஒண்ணு எதுக்குத்தான் நான் வந்திருக்கேன். சரி பேச பாருங்க பாப்போம். சொல்லுங்க 48க்கு. இப்ப 48க்கு என்ன விளக்கம் இருக்குங்க? விளக்கத்தை நான் சொல்லிட்டா இப்ப 18க்கு விளக்கத்தை நீ சொல்ல முடியும்? நான் சொல்றேன். இப்ப நான் 48க்கு என்ன அர்த்தம் இருக்குதுங்கிறது வரக்கூடிய ஆள்கிட்ட வச்சுக்கணும் வேலைக்கு அப்படின்னு நான் இருக்கேன். எது அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? வேற ஒண்ணு இல்ல. மணி இப்ப 3 தாண்டிருச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் சிறப்புல வரேன். அது ஒரு 10 நிமிஷம் ஓட்டிடுறேன். வந்ததுக்கப்புறம் பாட்டை பாடி கதையை முடிச்சுட்டு அந்த அளவுக்கு நேரத்தை நீங்க எடுத்துட்டீங்க. என்னைய சரியா 1 மணிக்கு மட்டும் விட்டுருந்துக்கன்னா உங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்குன்னு நோண்டி இருப்பேன். இப்ப காலதாமதம் அப்படின்னு சொல்லி நான் கதையை மட்டும் வெட்டு கொடுத்து போக மாட்டேன் இல்லையா? கேளுங்க, நாடகம் ஆரம்பிச்சு கரண்டத்துக்கு ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில 7 மணி வரைக்கும் நாடகம் நடத்துவோம். காலையில 7 மணி வரைக்கும் நாடகம் நடத்துவோம். கேட்டங்க வேலை சொல்லிட்டு போங்க. சரி, இப்ப நான் சொல்றேன் 48க்கு என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னா 48க்கு ஒரு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவே இல்ல. சும்மா ஊரால பேசிட கூடாது. ஆரம்பத்துல உங்களுக்கு எச்சரிச்சிருங்க. சரி, 48க்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு கூப்பிடுங்க. தண்ணி குடிச்சு 48க்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா அதாவது பூலோகத்துல ஒரு மனிதனாகப்பட்டவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறாரு. அப்படி கும்பாபிஷேகம் நடத்திட்டா அந்த கும்பாபிஷேகம் முடியறது முடிய 48 நாள் மண்டல பூஜை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூஜை நடந்துகிட்டு இருக்கும். அப்ப 48வது நாள் மண்டல பூஜை. இந்த மண்டல பூஜையில ஊர் மக்கள் அனைவருமே 48வது நாள் மண்டல பூஜை வச்சு அந்த அம்மனுக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. இந்த 48க்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா அதாவது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது 9 நவகிரகங்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். 9 நவகிரகங்கள். ராசிகள் என்று சொல்லக்கூடியது 12 ராசி. அப்ப 12 ராசி. நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 27. 27 ராசிகளும் அதாவது 27 நட்சத்திரமும் 12 ராசியும் சேர்த்தா மொத்தம் சேர்த்தா 39. நல்லா கவனிக்கிறோம். 27 நட்சத்திரம் 12 ராசி மொத்தம் சேர்த்தா 39. இந்த 39ஓட 9 நவகிரகங்களை சேர்த்தா மொத்தம் சேர்த்தா 48. 48க்கும் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இதான் கணக்கா? இதுதான் விளக்கம். இதுதான் விளக்கம். தெரியல அப்படின்னு எப்படி சொல்ல முடியுங்க? இத கேளுங்க நீங்க. 48 அப்படின்னா என்ன? 18 40 விளக்கமா? 18க்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். நீங்க கேட்டது 48க்கு என்ன விளக்கம் அப்படிங்க? 48க்கு என்ன விளக்கம் அப்படின்னா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 27 நட்சத்திரம். ராசிகள் என்று சொல்லக்கூடியது 12 ராசி. மொத்தம் சேர்த்தா 39. இந்த 39 9 நவகிரகங்களை சேர்த்தா மொத்தம் சேர்த்தா 48. 48க்கு மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப 18 சொன்னீங்களா? 18 அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லியாமா? இது என்ன சொல்லிட்டா இல்லையா? பூலோகத்துல 10 மணிக்கு ஒரு கடை திறந்துட்டாங்க மனுஷங்க. இது இது 10 மணிக்கு ஒரு கடை திறந்தாங்க. சரி, அது 12 மணி ஆக்குனாங்க. அங்க போனீங்கன்னா 18:40 ஒரு சரக்கு இருக்கு. அந்த சரக்கு பேர் என்ன வச்சிருக்க 18:40. ஒரு மனுஷன் 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சானா 48 வயசுல ஜோலி முடிஞ்சு. இதுல நல்லா தருது. அதனால அந்த சரக்கு பேரு 18 48 108 வருது. இப்ப 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சா 48 வயசுல ஜோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வருமா இல்லையா? அதுக்கு 108 வந்துடும். பாத்துங்க, நல்ல விளக்கத்தை சொல்றீங்க. நடைமுறை பேச்சு. ஏன்னா மஞ்சள் காமாலை உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுமா? இப்ப 18க்கு 48க்கு சேர்த்து சொல்றீங்க. நான் முறையான விளக்கத்தை நான் சொல்றேன். நீங்க நகைச்சுவை என்ற காரணத்தினால அதுக்கு ஒரு கருத்தை சொன்னீங்க. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் நீங்க சொன்ன விஷயத்தை அதுக்கு தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் உண்மையான விளக்கத்தை நான் சொன்னேன். நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 27. அதே சமயத்தில் ராசிகள் என்று சொல்லக்கூடியது 12. நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது 9. மொத்தம் எத்தனை 48க்கு மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை நான் சொல்ல வந்தேன். அதே சமயத்தில் படிக்க சொன்னீங்க 108 இப்ப நீங்க சொன்னீங்களே ஆரம்பத்துல கடைசியாக ஒரு மனிதனாகப்பட்டவன் இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டா அவனை 108 தான் ஏத்திட்டு போக அப்படின்னீங்க. 108க்கு மனிதனுக்கு சம்பந்தம் இருக்கு.
சொல்லல. அதே சமயத்துல 108க்கு நாரதருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது 108க்கு நாரதருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதை நான் பேசுற வேலையில இப்ப நீங்க தொட்டு விட்டுட்டீங்க. அதை எட்டி பிடிச்சு நான் பதில சொல்றேன். நல்லா பேசுறீங்க, பரவாயில்ல. 108க்கும் நாரதருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, 108 அப்படின்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை கூட்டிட்டு போறது 108. ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவனை கூட்டிட்டு போறது 108 தான். இது வந்து நடைமுறை கணக்கு. ஆனால் உண்மையிலேயே நாரதருக்கும் 108க்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, நாரதராகப்பட்ட எனக்கு குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது 60 குழந்தைகள். இந்த 60 குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது பூலோகத்தில் தமிழ் வருடம். இந்த தமிழ் வருடம் என்று சொல்லக்கூடியதுதான் நாரதருக்கு 60 குழந்தைகள். இந்த 60 குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய பிரபவ விபவ சுக்குல பிரமத்தோத பிரசப்பத்தி பாங்கிரச ஸ்ரீமக பாவ ஈவோ தாது ஈஸ்வர வெகதனிய பிரமாதி விக்ரம விசி சித்ரமான சுபான தாரண பார்த்திவ விய சர்வசித்த சர்வதாரி விரோதி விக்ரதி கரண் நந்தன விஜய ஜெய மன்மத துன்மையை கைவிளம்பி விளம்பி விகாரி சார்வரை பிளவ சோபகத சோபகத குரோதி விஸ்வாச பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண புதவக்கரிது பரிதாபி பிரமாதி நல கோலயத்தை சித்தார்த்தி ரவுத்ரி துன்மையை துன்பி ருத்வத்காரி ரட்சாதி குரோதன அட்சய என்று சொல்லக்கூடிய 60 குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது 60 தமிழ் வருடம். இந்த 60 தமிழ் வருடமும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 27 சேர்த்தா 60 27 மொத்தம் சேர்த்தா எத்தனை? 87. 87 12 ராசிகளை சேர்த்தா 99. 99 9 நவ கிரகங்களை சேர்த்தா 108. அப்ப 108க்கு நாரதருக்கு சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? சரி சாமி. இப்ப சாமி பூலோகத்துல நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, தண்ணினா ஒயின்சாப் தண்ணி இல்ல. ஆமா. அதெல்லாம் இல்ல. தாகத்தை குடிக்கிறோம்ல தண்ணி. ஆமா. அந்த தண்ணியை நம்ம அண்ணாங்கத்தை குடிக்கிறோம். எப்பா ஒரு சில பகுதிகளை பாருங்க, இல்லாத பிறக்காது அல்லாத குறையாது. நீங்க இல்லாத வார்த்தையில கேட்க மாட்டீங்க, பொய்யான வார்த்தைகளை மக்கள் முன்னாடி நான் சொல்லிட்டு போக மாட்டேன். உண்மையை பேசினா தான் மக்களுக்கு புரியும். அதே சமயத்துல ஒரு சில பகுதியில் நீங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்லை, தெரியுதுங்களா? கண்டிப்பா. அப்ப குடிக்கிறது கூட தண்ணி இல்லை அப்படின்னா மக்கள் என்ன செய்யறாங்க? ஆகாயத்தை பார்க்கக்கூடியது எதை பார்க்கணும்? வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த மலை நீர். வர்ண பகவான் எங்க இருக்குது? வானத்துல இருக்கு. வானம் என்று சொல்லக்கூடியது ஆகாயம். ஆகாயத்தை பார்த்து ஒரு மனிதன் தண்ணி பிடிக்கிறான் அப்படின்னா என்றைக்கும் இது நிரந்தரமா இருக்கணும். அதே சமயத்துல வர்ண பகவானப்பட்ட மழை நீராகப்பட்டது என்றைக்கு நீ வானத்தில் இருந்து பொழிந்தால்தான் நாங்கள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு மனிதனாகப்பட்டவன் ஆகாயத்தை பார்த்து தண்ணீர் அறந்துகின்றான். சரி, ஏன் உணவு ஏன் கீழே குடிச்சு சாப்பிடுறான்? எது உணவு ஏன் கீழே குடிச்சு சாப்பாடு? ஏயா உணவு ஏன் கீழே குடிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம்? பூமாதேவி. பூமாதேவி. பூமாதேவிக்கு மேல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்ப அந்த பூமாதேவியை நினைத்துக் கொண்டு இந்த உணவாகப்பட்டது எங்க விளக்குது? பூமியில. பூமியில. அப்பேற்பட்ட பூமாதேவி பூமியிலே ஒரு இடத்திலிருந்து விளைந்து கொண்டு அதை உணவாக நாங்கள் சாப்பிடுறோமே, என்றைக்கு நீ எங்களுக்கு உணவாக அருந்த வேண்டும் என்று அந்த பூமாதேவியை நினைத்துத்தான் பூலோகத்து மக்கள் கீழே குடிந்து அந்த பூமாதேவியை நினைத்துக் கொண்டு சாப்பிடுறோம். சரி சாமி, எனக்கு சந்தேகம் என்ன கேட்டீங்கன்னா, தண்ணி தெளிக்குது அண்ணா வந்து குடிக்கிறான். ஆமா. ஏன்னு கேட்டா வரப்போறதுனால மேல வந்து குடிக்கிறான். ஆமா. உணவு வந்து பூமாதேவி படைக்கிறதுனால நம்ம கீழே வந்து சாப்பிடுறோம். ஆமா. ஆனா ஒரு தண்ணி குடிக்கல மட்டும் ஏன் கண்ணை முட்டை குடிக்கிறான்? எந்த தண்ணி? நான் வர்ண பகவான் என்று சொல்லக்கூடிய மழை நீரை சொன்னேன். ஆனால் இப்ப நீங்க சொன்னது ஏதோ ஊத்து தண்ணியா? அந்த தண்ணியை குடிக்கையில கண்ணை முட்டை குடிக்காம அது ஏன்? அது எனக்கு தெரியாதுப்பா. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அத குடிச்சா சீக்கிரம் கண்ணை முடியணும்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, அத குடிச்சா சீக்கிரம் கண்ணை முடியணும்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்படியா? அதனாலதான் கண்ணை மூடி குடிக்கிறேன். ஓஹோ, இத குடிச்சா நம்ம கண்ணை மூடிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் கண்ணை மூடி குடிக்கிறேன். பரவாயில்ல, உங்களுடைய நகைச்சுவை நல்லாவே இருக்கு. இருங்க இருங்க. நீங்க ஆரம்பத்துல இத்தனை மக்கள் நாடகம் பார்க்கறாங்க, ஒரு சிலர் தூங்குறாங்க இல்லன்னு சொல்லல. 10 பேர் நாடகம் பார்த்தாலும் 10,000 மக்களுக்கு சமம் நினைச்சு நீங்களும் பேசணும், நானும் பேசுறேன். நான் உள்ள உட்காந்து கண்டிட்டு தான் இருந்தேன். அப்ப நீங்க ஒரு கேள்வி வச்சுக்க. நீங்க கேள்வி வைக்கும் பொழுது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, உங்க கேள்வி எல்லாம் எங்க வச்சுக்கணும்? விஷயம் தெரியாத ஆட்களை சந்திக்கும் பொழுது உங்க ஓட்டெல்லாம் இங்க ஓட்டணும். அப்ப முரளிராஜ் என்கிட்ட ஓட்டணும் அப்படின்னா சரியா ஓட்டினா தான் ஓட்டு செல்ல. இருங்க, நல்லா தான் போயிடுச்சு. இருங்க இருங்க, உங்களுக்கு சனியை கொண்டு போட ஆரம்பிச்சு நினைக்கிறேன். இப்போ நரம்பை எடுக்கல பாத்துருவாங்க. கரூர் கலைபாப்ப கிடையாது. பேசுங்க. நீங்க தொண்டைமான் புதுக்கோட்டை பகுதியில் இருந்து அந்த மாதிரி சவுண்ட் கூட இருக்கு. அதான் நம்ம கேட்க மாட்டேங்குது.
ஹலோ ஹலோ, மைக்க நிப்பாட்டங்களை வச்சுக்கிட்டீங்க, தூக்கி மண்டை அடிச்சு விடுவேன், மண்டையை புறந்து விடுவேன், ஜாக்கிரதை. என்னை பத்தி தெரியாது. இன்றைக்கு தான் இந்த பகுதியில உங்களை நான் சந்திக்கிறேன். முறையா பேசுறீங்க அப்படின்னா நான் முறையா பேசிக்கிட்டேன். முறை தவறி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை நுழத்தல வச்சுட்டு போயிருக்கேன். ஜாக்கிரதை, எச்சரிக்கிறேன். ஆரம்பத்துல உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீ எல்லாம் பெரிய ஆளு கிடையாது. எனக்கு என்னுடைய தொழிலை பொறுத்து உங்களுக்கு என்ன தெரியும்? நாரதர் வந்து எத்தனை வருஷம் அப்படின்ற என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். என்ன வாத்தியார் தெரியுமா? உங்களுக்கு வாத்தியார் தெரியுமா? என்ன பேச்ச போட்டேன், எந்த வாத்தியார் எனக்கு தேவை, எந்த வாத்தியார் இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாது. உனக்கு தகுதி இருந்தா, திறமை இருந்தா பேசுப்பாரு. எனக்கு திறமை இருக்கு, நான் பேசுறேன். எனக்கு திறமை இருக்கு, நான் பேசுறேன். நீ எங்க கொச்சு போட்டு இருந்தாலும் நான் கொச்சு போட்டு இருக்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காரு, கடலுக்குள்ள குதிச்சுட்டோம் அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சவன் தான் மேல வர முடியும். நீச்சல் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? உள்ள போறான். இந்த இடத்துல நீச்சல் நான் அடிக்கும் பொழுது கடலுக்குள்ள நீ எதிர் நீச்சல் போட முடியுமா? ஏன்னா முரளிராஜங்கிறத நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. தொண்டைமான் புதுக்கோட்டையில எத்தனையும் பப்புனுக்காரனை சந்திக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த முரளி பயிரை நான் வந்து சந்தி சிரிக்க வைக்கிறேன். கரூருக்காரன் கிடையாது. கரூருக்காரன் சாதாரண கருவை அறுத்தப்படுவார். ஒன்னேதான் சொல்றேன். அப்படின்றதுனால நீங்க கேட்டீங்க கேள்வி, என்னுடைய தொழிலை பொறுத்து ஒரு எத்தனை வருஷம் ஏன் கேட்கிறேன், எதுக்காக கேட்கிறேன்? என்ன சொன்னீங்களே, புதுக்கோட்டை பப்பன் நிறைய சந்திச்சிருக்கேன். இந்த முரளி அம்மன் நீங்க சந்தேகம் சொன்னீங்களா இல்லையா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, என்ன நீங்க சந்திக்கல, இருந்தீங்க சந்தி சுருச்சு. உங்களுக்கு உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குதுங்கிறது எனக்கு நல்ல நேரமா உனக்கு நல்ல நேரமா அப்படிங்கறது கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. அதுக்கு தெரியுமா பொன்னாமலம் சேதிட்டு இருக்காங்க. பழக பழக தெரியுமா இந்த பாபுவோட சேதி. சரியா? ஒரு சவண புத்தா கொடுங்க. இது பானக்கம்மா ஒரு சவண புத்தா கொடுங்க. அத என்ன சாப்பிட்டு தவிர கிடையாது. நல்லா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்றைக்கும் சரி எந்த பகுதியில ஒரு வார்த்தை இன்னும் ஒரு வார்த்தை கொள்ளும். இப்ப நாரதர் வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்க? எதுக்காக கேட்டேன்? இல்ல கேட்கிறேன், இல்ல ஆரம்பத்துல கேட்டீங்களே, மறந்துட்டேன். மறந்துட்டேன். இருக்கட்டும், எத்தனை வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எத்தனை வருஷத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல. என்னுடைய வருஷம் வந்து 30 வருஷம். அரிதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாரதர் வேஷம் போட்டு வந்திருக்கேன் இந்த பகுதிக்கு அப்படின்னா நான் சந்திக்காத ஆட்களே கிடையாது. 30 வருஷம் என்னுடைய தொழில் இதுதான். அரிதாரம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் யாரு? மகாவிஷ்ணு. தாரம் என்றால் மகாவிஷ்ணு மனைவி மகாலட்சுமி. இந்த தார மகா, அதாவது அரிதாரம் என்று சொல்லக்கூடிய நீங்க இருந்து முகத்துல பூசிருக்கீங்க, அதே அரிதாரத்தை நானும் பூசிருக்க. இருவருமே மேடையில பேசக்கூடிய பேச்சு பொய்யா இருக்கக்கூடாது, கண்டிப்பா உண்மையா இருக்கணும். நான் உண்மையா பேசுவேன். ஆனா அதே மாதிரி முத்தப்பா நாரதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முத்தப்பா ஏன்னா பொய்ய சொன்னாலும் மக்கள் முன்னாடி பொருந்துறது மாதிரி கொண்டு வந்து கதைகளை கிடைச்சிருவாரு. நாம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு திறமை தான். தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்ட எம்.எஸ். முத்தப்பா நாரதர் புதுக்கோட்டை அப்படின்னா யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. அவர் கால் வைக்காத பகுதியே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. அது மாதிரி அவரை சுட்டிக்காட்டி பேசுற பெருமையை தான் பேசுறேன். என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா உண்மையை பேசி எனக்கு பழக்கம். ஒரு கேள்விக்கு இதுதான் பதில், இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு. அப்படின்றதுனால நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி புள்ளி வச்சீங்க, இதை நான் உள்ள உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன கேள்வி கேட்டீங்க? 10 காலு 3 தலை, என்ன இன்னொன்னு கேட்டீங்க, கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். 6 கண்கள் 6 காது, நீங்க குடிங்க, நீங்க தான் வேணும்னு சொன்னீங்க. 10 கால 3 தலை 6 கண்கள் 6 காது 4 நாக்கு 3 வாய். இந்த கேள்விக்கு என்ன விஷயம் விளக்க சொல்றார் அப்படிங்கிறது இந்த முரளிராஜன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உள்ள உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். சும்மா சாதாரணமா கேள்விங்கிறத ஒரு புள்ளி வச்சுட்டு போயிட்டான். அந்த புள்ளியில மக்கள் முன்னாடி அதுல கோலத்தை போட்டு காட்டினா தான், அழகு காட்டினா தான் மக்களுக்கு புரியும். கற்றோரை கற்றோரை காமருவர், படிச்சவங்களும் படிச்சவங்களும் பேசினா தான் அந்த
படிப்புக்கு தகுந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொல்ல முடியும் அப்படின்றதுனால 10 கால் 3 தலை 6 கண்கள் 6 காது என்ன சொன்னீங்க 4 நாக்கு 3 வால் அப்படின்னீங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா சுருக்கமா சொல்றேன். மணப்பாறைக்கு பெயர் போனது மாட்டு சட்டை, மாயாவரத்துக்கு பெயர் போனது கலப்பை. ரெண்டும் என்ன பண்றான்? காலையில விவசாயி இந்த ஊர் மக்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க? காலையில் எழுந்தவுடன் வயக்காட்டுக்கு போறாங்க. வயக்காட்டுக்கு போகும் பொழுது கலப்பையை தூக்கிக்கிட்டு அந்த விவசாயி 2 மாட்டையும் அந்த கலப்பையில போட்டு விழுகிறாரு அந்த விவசாயி. அப்ப விவசாயி விழுகும் பொழுது நீங்க கேட்கும் இந்த கதையை நீங்க பேசும் பொழுது என்னுடைய அறிவுக்கு வேலையை கொடுத்துட்டு தான் இருந்தேன். இதுக்கு இந்த கதைக்கு எதுல கொண்டு விளக்கத்தை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இது நல்லா யோசிக்கக்கூடிய கதை தான். நீ கேட்ட கேள்வியை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த வெப்பனுக்காரனும் கேட்காத கேள்வி இந்த பகுதியில நீ புதுமையா கேட்டிருக்க அப்படின்னா நீ சரியான ஒரு கெட்டிக்காரங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நீ கெட்டிக்காரத்தனமா கேள்வி கேட்டதுனாலதான் 8 பிடிச்ச மக்கள் முன்னாடி முறையான விளக்கத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். 10 கால் அப்படின்னா 2 மாட்டுக்கு 8 கால், அந்த கலப்பையை பிடிச்சு உழுகக்கூடிய விவசாயிக்கு 2 கால், மொத்தம் சேர்த்தா 10 கால். 3 தலை அப்படின்னீங்க. 2 மாட்டுக்கு 2 தலை, அந்த கலப்பையை பிடிச்சு உழுகக்கூடிய விவசாயிக்கு 1 தலை, மொத்தம் சேர்த்தா 3 தலை. 6 கண்கள் அப்படின்னீங்க. 6 கண்கள் அப்படின்னா 2 மாட்டுக்கு 4 கண்கள், அந்த கலப்பையை பிடிச்சு உழுகக்கூடிய விவசாயிக்கு 2 கண்கள், மொத்தம் சேர்த்தா 6 கண்கள். 6 காது அப்படின்னீங்க. 6 காது அப்படின்னா 2 மாட்டுக்கு 4 காது, அந்த கலப்பையை பிடிச்சு உழுகக்கூடிய விவசாயிக்கு 2 காது, மொத்தம் சேர்த்தா 6 காது. 4 நாக்கு அப்படின்னீங்க. 4 நாக்கு அப்படின்னா 4 நாக்கு சொன்னீங்களா? 5 நாக்கு சொன்னீங்க. இப்ப 5 நாக்கு அப்படின்னா 2 மாட்டுக்கு 2 நாக்கு, அந்த கலப்பையை பிடிச்சு விழுகக்கூடிய விவசாயிக்கு 1 நாக்கு, மொத்தம் சேர்த்தா 3 நாக்கு. அந்த கலப்பையை பிடிச்சு விழுகின்றான விவசாயி அந்த கலப்பைக்கு அடியில் இருக்குது கொள்ளு, அது 1 நாக்கு, மொத்தம் சேர்த்தா 4 நாக்கு. அதே சமயத்துல 3 வால் அப்படின்னீங்க. 2 மாட்டுக்கு 2 வாய், அந்த கலப்பையை பிடிச்சு விழுகும் பொழுது விவசாயி கையில வச்சிருக்கானே சாட்டை, அது 1 வாய், மொத்தம் சேர்த்தா 3 வாய். நீங்க கேட்டதுக்கு இதுதான் விளக்கம். ஆனா என்ன ஒரு விஷயம், 5 நாக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இருங்க, நான் இப்ப கொக்கி போடுற பாருங்க. 4 நாக்குக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். நீங்க கேட்டது 5 நாக்கு அப்படின்னீங்க. 4 நாக்குக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். இன்னும் 1 நாக்கு எங்க இருக்கு? நீங்க விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். இதுவரை நான் விளக்கத்தை சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா இல்ல வேற பதில் இருக்கா? உங்களை தான் கேட்டேன். 5 நாக்கு 5 நாக்கு எங்கன்னு கேக்குறீங்க? அந்த 5 நாக்கு தெரிஞ்சா 4 நாரதர் ஓட்டிருப்பீங்க, மப்பம் கொடுத்துருவேன். சரி, தெரியல அப்படின்னா விட்டுற வேண்டியது. மறப்போம், மன்னிப்போம். ஒரு மனிதன் தவறு செய்து விட்டா முறையான தவறு செஞ்சுட்டா அப்படின்னா ஏற்க வேண்டியதான். அப்ப மேலையில வந்து நீங்க தெரியல அப்படின்னா நான் ஏத்துக்க வேண்டியதான். இது தவறா சொல்லல. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. நான் தான் பதில சொல்லிட்டேன். 5 நாக்கு 4 சொல்லிருக்கேன், 5 நாக்கு நான் சொல்லிருக்கேன்ல. 5 நாக்கு அப்படின்னு சொன்னது சரி. 4 நாக்குக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். ஆனால் இன்று 1 நாக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். அதையும் நான் தான் சொல்லணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? திருத்த சொல்லுங்க. இங்க பொழுது காட்டுங்க. உங்க வாயை பொழுது காட்டுங்க. நல்ல பொழுது காட்டுங்க பாப்போம். அந்த பழக்கம் எனக்கு. அட வாயை பொழுது காட்டிய. நான் தவறா சொல்லல. வாயை பொளக்கிறது என் மாமன் இருக்காப்ல. 4 நாக்குக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். தெரியாத மாதிரி கேள்வியை கேட்டு நடிக்கிறேன் பாருங்க. அப்ப கேள்வி கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் தெரியாம கேள்வி கேட்பான நாரதர்கிட்ட சொல்லிவிடும் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. ஆனா அவனுக்கு விளக்கம் தெரியும். எனக்கு தெரியும். அப்ப நாரதர் எதை கொண்டாந்து சரியா கொண்டு வராரு வார்த்தையை என்ன விளக்கத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்கிறேன். மனிதனாகப்பட்டவனுக்கு இன்னும் 1 நாக்கு இருக்கு. நாக்குக்கு மேலே உள்ள இருக்கக்கூடியது உள்நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அதை சேர்த்தா மொத்தம் சேர்த்தா 5 நாக்கு. நீங்க கேட்டதுக்கு விளக்கம் சரியா? நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சிரமம் சரியா கைதட்டுவேன். நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. என்ன நன்றி? என்ன நன்றி? கேள்வி கேட்ட பதில் சொன்ன மக்கள் கையில தானே. கேள்வி கேட்டது நானு, சரி, பதில் சொன்னது நீங்க. ஆமா, சரியா தப்பான்னு எனக்கு தானே தெரியும். இவங்க நம்ம தரப்புட்டாங்க. மக்கள் அனைவரும் நான் விளக்கம் சொல்லும் பொழுது புரிஞ்சுக்கிட்டு தான் கையில தாங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன வழி தவறு. எந்த வகையில தவறு அப்படின்ற? ஐயா உங்களுக்கு தெரியுமா கைவண்ணே? இருங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் தெரிஞ்ச விளக்கத்தை முறையா சொல்லிட்டேன். இந்த கருப்பசாமி சத்தியமா சொல்றேன். கருப்பசாமி
என்னுடைய தெய்வத்தை சாட்சியா, என்னுடைய தந்தை பிரம்மா சாட்சியா, என்னுடைய தாய் கலைவாணி சாட்சியா, நான் போட்டிருக்கக்கூடிய வீணையின் சாட்சியா, நான் முகத்திலே போட்டிருக்கின்றன அரிதாரம் அதனுடைய சாட்சியா நான் நீங்க கேட்டதுக்கு இதான் உண்மையான விளக்கம். நீங்க இல்லன்னா வேற பதில் தான் மறுத்து பேசணும். நான் சொல்றேன், இந்த சாயமா சத்தியமா சொல்றேன், நான் போற இந்த ஹரிதாரம் சத்தியமா சொல்றேன், நான் போற இந்த மாலம் சத்தியமா சொல்றேன், சரி, நான் போற இந்த ட்ரெஸ் சத்தியமா சொல்றேன், சரி, நான் போற சத்தியமா சத்தியமா சொல்றேன், சரி. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நாங்க சொன்ன பதில் சரி. பரவாயில்ல, கைதட்டுங்க பாப்போம். ஏன்னா இங்கேயோ சுத்தி வளைச்சு கடைசியில கேட்டுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட விஷயம். ஆனா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நேரமாகதான் ஐயா சொல்லிட்டாரு அப்படின்றதுனால இந்த இடத்துல எங்க அப்பா பெயர் பிரமா, என்னுடைய தாயின் பெயர் கல்விக்குரியவர் கலைவாணி. எனக்கு கலகம் செய்யக்கூடியது வேலை. ஆனால் இந்த பகுதியில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு 3 இல்லைங்க. ஏன் அறுத்துட்டாங்களா? டேய் எதை 3 இல்ல நீ பேசுறீங்க, அப்புறம் விடிஞ்சு மணி 8 மணிதான். அப்புறம் இப்படி பேசுறீங்க, அப்புறம் நானும் நிறைய பேசிட்டே இருப்பேன். எனக்கு தான் இல்ல. நாரதருக்கு 3மே இல்லைங்கிறது உலகத்துக்கு தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியும் உங்களுக்கு 3 இல்ல. எப்படி எப்படி அதெல்லாம் கலைஞர் ஆரம்பிச்சு படிச்சுட்டேன் ஐயா. 3 இல்லை அப்படின்னா தவறு நினைக்க கூடாது. மண்ணாசி பெண்ணாசி பொருளாசி 3 ராசி வெறுத்துட்டு நான் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரியா? ஆமா பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. ஆமா, ஒரு நேரத்துல கல்யாணம் ஆகியிருக்கு. எத்தனை பொண்டாட்டி? 52 பொண்டாட்டி 60 குழந்தை. சத்தியமா கேக்குறேன், கலைவ பண்ணே சத்தியமா சொல்றேன், கேளுங்க. 52 பொண்டாட்டி கட்டி எதுக்கு நடத்து போறீங்க? ஏன் என்ன காரணம்? 52 100 நாளைக்கு அனுப்புனா வார வாரம் கொள்ள காசு உங்க வீட்டுக்கு. அந்த வேலை எங்களுக்கு தெரியாது. நாங்க மேல் உலகத்துல இருக்கக்கூடிய வந்து நாங்க வந்து தேவர்கள். அதாவது சுவாமிக்கு சமா, தெய்வத்துக்கு சமா. சரி, அப்பா பேர் நம்பிராஜன், அம்மா பேர் நங்கை கோகினி, அண்ணன் தம்பி 7 பேர். என்ன செய்யறேன்? இந்த இடத்துல காவல் செய்யறேன். காவல் யாருக்காக? காவல் வந்து திணைக்காவல். திணைக்காவலா? ஆமா. பெண்களுடைய சத்தம் கேட்டுச்சு யாரு? அது ஒண்ணு ஆளு, அது பேர் இருளி. நீ ஒரு ஆளு, உனக்கு ஒரு ஆளா? ஏங்க எங்க மாமனுக்கு இருக்க எனக்கு இருக்க கூடாது. சரி, உன்னுடைய பெயர் என்ன? என் பேர் உன்னுடைய பெயர் என்ன? வீரதேவன். வீரதேவன். அவனுடைய பெயர் வள்ளி. இல்ல, இன்னொரு பெயர் சொன்னீங்க இருளி. அது ஏன் ஆளுங்க? இருளி அப்படின்னா உன்னுடைய பெயர் இருளப்பனதா இருக்கணும். இல்ல இல்ல, நீ பேரை மாத்தி சொல்றீங்க. அது ஏன் ஆளுங்க? ஏன் ஆளு? இல்ல இருளையா? அது இருளதா இருக்கு. இப்பதான் கொடுத்துட்டு உன் பேரு இருளப்பேன். சரி இருக்கட்டும். உனது தங்கை வள்ளி. ஆமா. உனக்கு ஒரு ஆளுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. சீக்கிரமா கூட்டி அந்த நாரதத்தை விட பார்ப்போம். ஒரு இறந்த முறை உனக்கு போதும். எதுக்கு? அது போதும். அந்த பெண்ணுக்கு நல்ல ஆசீர்வாதம் நான் கொடுப்பேன். அதற்காக கூட்டி வந்து நாரதத்தை விடு, நல்ல ஆசீர்வாதம் நான் கொடுக்குறேன், வாங்கிட்டு போவீங்க. அந்த ஒரு வேலை செய்யாம இருக்கேன், அது செய்ய சொல்றீங்களா? என்னமா நீ சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரி முடியாமா? ஏத்தனை பேரை படிச்சிருக்கேன். நைட் நீங்க எல்லாம் ஒரு முடிவாக வந்திருப்பீங்க. வருது நாரதத்தை கொக்கி போடணும். வரக்கூடிய நாரதர் பெரிய நாரதர் என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு? நீயும் ஆரம்பத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு போன கேள்வி கேட்ட நான் பதில சொல்லிட்டேன். உனது தங்கை வள்ளி அப்படின்னு சொன்னீங்க இல்ல? இந்த வள்ளி அதையும் நான் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் சொல்லுங்க, நான் என்றைக்கு நாடக உலகத்துக்கு வந்தேனோ யாராக இருந்தாலும் சரி, என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இங்க வந்திருக்கக்கூடிய வள்ளி நாரதத்தையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி 4 கேள்வி வச்சுட்டு போயிருக்காங்க. தொட்டு கேட்டா ஒருத்தன், தொடாமல் கேட்டா ஒருத்தன், என்ன இன்னொன்னு கொடுத்து கேட்டா ஒருத்தன், கொடுக்காமலே கேட்டான் ஒருத்தன். இந்த 4க்கு நாரதர் பதில் சொல்லிட்டார் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வள்ளி ஒரு புள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் என்ன வள்ளிக்கு புள்ளி வைக்கிறேன் அப்படின்னா, பெட்டு வைக்காத தெய்வம் எது? பயந்துடாத, உன்னைத்தான் சொல்றேன். இல்ல இல்ல, என்னடா நாரதர் வந்து நம்ம தங்கச்சி வள்ளிக்கு கேள்வி வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சு கூடாது. ஏன்னா உங்க தங்கச்சி கேள்வி வச்சதுனாலதான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. என் தங்கச்சி என்ன மாதிரி இல்ல. சரி, என் தங்கச்சி எல்லாம் படிச்சாலு, 4 பேர் தெரிஞ்சாலு, நானே சிறுபாக்கல ஒட்டி போயிருவேன்.
சொல்லுங்க நாரத மகரிஷி எப்படிப்பட்டவர் பார்க்க கொடுத்து வைக்கணும் எங்க இருக்காரு சுவாமி வரட்டுமா அழைத்து வாருங்க வாங்க சுவாமி ஏ வாங்க சாமி வணக்கம் சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்லாண்டு வாழ்ந்த மகளே பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வள்ளிக்கு விழலாமா ஆடி பாடி வரவேற்பது கூட வழக்கம் மங்கள உண்டாகட்டும் அப்படியே சொல்லுச்சு அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட ஆளு உங்களை பார்த்து எருமச்சாணி எருமச்சாணிக்குது ஏண்டா பிரம்மச்சாரி அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அவரையும் கேட்டுக்கொண்டா அதை நான் ரொம்ப பெருமைப்படணும் இல்லையா உடந்து தங்கை வள்ளி அழைத்து வரேன் ஆமா தங்கச்சி செல்ல பிள்ளை தங்க குட்டி முடியாம அம்மா இங்கே மாமா ஆசை முத்தம் தான் நான் கேட்ட கிளை தெரிச்சுக்கிறேன் ஆனா அவன்னா ஈனா அம்மா தங்க பிள்ளை முடியாம அம்மா நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி நமக்கு வந்திருக்கிறார். ஆமா. அவற்றை நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். வாங்குனீங்களா? தங்கச்சி உனக்கு தெரியுமா? தெரியாது. கேட்டவங்க ஆளு மிரண்டு போயிட்டாரு. பயப்படுறாப்ல. பயப்படுறாப்ல. யாரு நட்டுங்குது உடனே. அண்ணா. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உள்ள ஓடுனாரு. ஏன் தெரியுமா? அடுத்த கூட சந்திக்கணுமா இல்லையா? பேச்சுல வந்து அப்ப மூத்திரம் வந்துச்சு ஓட்டாரு உள்ள. அப்படியா? நாரதர் உங்களை பார்த்து பயந்துட்டாரா? என்ன பேர சொன்னேன். என் தங்கச்சி வள்ளி உள்ள இருக்கன்னு சொன்னேன். ஆளு மிரண்டுட்டாரு அப்படியே. அப்படியா? ஆமா. அண்ணா நாரதர் வந்து எதுக்குமே பயந்தது கிடையாது. ஆமா. நீங்க சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவர் அப்படி பயப்படுற ஆளும் கிடையாது.
ஆமா அவர் சரி சொன்னாரு, என்ன சொன்னாரு? குண்டி கலவை சாமி ஒண்ணு இருக்கா, யாரு? காலு கலவை சாமி ஒண்ணு இருக்கா, ஆ. பெஷி புடவை சாமி ஒண்ணு இருக்கா, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா என்கிட்ட கேட்கணும் கேட்கறா? கேட்டுச்சு காதுல விழுந்தது. நம்ம சும்மா விடுமா? அது எப்படி அதுக்கு முன்னாடி நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். வச்சிருக்கோம்மா? சொல்லிருக்கோம்ல, ஆமா. சொல்லணும்ல, சொல்லலன்னா கொட்டை அடிச்சிருவோம்ல. ஏற்கனவே அர்த்தம் போட்டேன். தாவ மாட்டேன். அண்ணா வெகு சீக்கிரமாக சென்று சரி சாமி அழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. பாருங்கள். வணக்கம் சாமி. வருக வருக மாமுனி வாழ்வே வளர்த்திடும் நலமே. வருக வருக நலமே. நலதரும் தெய்வங்கள் வருகிறமே. நலதரும் தெய்வங்கள் வருகிறமே. வருக வருக அருளும் அழைத்திடுவே. ஆண்டவன் வருகிறான் துணைவரவே. அருளும் அழைத்திடுவே. ஆண்டவன் வருகிறான் துணைவரவே. துணையில்லாத புகழ்வரவே. போற்றினே நந்த வரம் தரவே. போற்றினே நந்த வரம் தரவே. வாழ்க பார்ப்ப சுவாமி வணக்கம். நால்வரும் வருகையால் நல்லதே நடக்கும் என்பார்கள். தங்களை போன்ற ஞானிகளை தரிசிப்பதில் பெரிய புண்ணியங்கள் சேரும் என்பார்கள். மேலும் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களும், மந்திரம், நிகண்டு, வியாகரணம், சந்தேபிசிதம், சோதிடம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களும், 18 புராணங்களும், 96 தத்துவங்களும் மற்றும் இதிகாசங்கள் அனைத்திலும் இடம்பிடித்தவர், அனைத்தும் கற்றறிந்தவர். தங்கள் தெய்வ தூதுவராகிய தாங்கள் வருகையால் மனமகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. அடியாளை வணக்கம் சாமி. இங்க வாங்க சாமி. போகலாம். உள்ள கூட்டிட்டு போ. எனக்கு ஒரு விடமாட்டான் போல இருக்கு. சாமி எனக்கு 2 சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? சந்தேகம் நீங்க வர கொடுக்கணும். சந்தேகத்தை முதல்ல கேட்கிறேன். அப்படியா? நீங்க போறீங்களா மாலை போட்டுருக்கீங்களா? ஆமா. இந்த மாலை ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா சாமி? இது இதா? ஆமா. இது என்ன மாலை வேணும்? ஆம்பளை மாலை தான். ஏன் என்ன கீழே தொங்குது இல்ல? கொஞ்சம் இந்த மாலையில இருக்கக்கூடியது அடியில் இருக்கிறது என்ன? குஞ்சம். டேய், குஞ்சம். உனக்கு நீ கீழே தொங்குறது என்ன? அதெல்லாம் உள்ள தொங்கல. இல்லையே, இந்த கையில பிடிச்சிருக்கீங்களே, சாமி. கையில பிடிச்சிருக்கீங்களே, இதா? ஆ, அது ஒரு குஞ்சம் தான். அது மாதிரி மாலைகள் இருக்கக்கூடியது கொஞ்சம் சரி, மாலை. சாமி, அது இருக்கட்டும். என்ன அடுத்த பிறவில நீங்க இந்த பூலோகத்துல என்ன படைச்சீங்கன்னா சரி, அது பேசு. அது மௌனம் வருதா நீங்க? கூடிய சீக்கிரமா செல்வ நாடகத்துல ஒரு நிச்சயமா சந்திப்பேன். அடுத்த பார்ப்போம். பிறவில அடுத்த பிறவில சரி. என்ன நீங்க பூலோகத்துல படைச்சீங்கன்னா பண்ணியா பார்க்கணும் என்ன பாம்பா படைக்கணும். இல்ல பண்ணியா பார்க்கணும். ஏன் பள்ளி? அந்த பண்ணி பீதிக்கிற பண்ணி எப்படி பேசிட்டு கண்டுக்காத. இது கேங்க என்ன பாம்பா படைக்கணும். சரி. இந்த புள்ளைய புத்தா படைக்கணும். சரி. இந்த பாம்பு இந்த புத்துக்குள்ள போயிட்டு வரணும் சாமி. விளைஞ்சே நிச்சயமா எங்க அப்பா பிரமாண்ட போய் சொல்றேன், இது மாதிரி தான் படைக்கணும் அப்படின்னு. சரியா? போயிட்டு வாங்க. நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் சாமி. ஆ, ஏன்னா நீ மட்டும் கேட்டல சாமி. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி. ஏன்னா நாரத மகரிஷியை முழுசா உசுரோட பார்த்ததே இல்ல. இந்த வரைபடங்கள் ஓவியங்கள்ல வருத நாரத மகரிஷின்னு பாத்திருக்கேன். நீங்க உங்களை முழுமையா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி சுவாமி. ரொம்ப சந்தோஷம். இது கையில வச்சிருக்கீங்க என்னங்க சுவாமி? இதா ஜிப்பால கட்ட எதுக்கு சுவாமி? பாட்டுக்கு இசைக்கக்கூடிய கருவியாக வச்சிருக்கேன். ஓ, பாட்டுக்கு வச்சுக்கி குடியிசை கருவி. ஆமா. அசத்து தாருங்கள் சுவாமி. ஏமா, என்னுடைய பாட்டுக்கு இசைப்பதற்காக நான் வச்சிருக்கேன். இது உனக்கு தேவைப்படுது. முரளி காயடிக்காம கூட்டிட்டு வந்துட்டேன்.